கர்த்தருடைய பரிசுத்தம் மையப்படுவதாக. தேவன் நம்மளை ஆசீர்வதித்து பாதுகாத்து இருக்கிறார். இதனால கூட வார்த்தை மத்தேயு 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். உன் வலது கண் உனக்கு இடரலை உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். நம்ம கண் சரீரத்துக்கு வெளிச்சம் கொடுக்கிற ஒன்றாக இருக்கிறது. உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும் அப்படின்னு மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம கண்ணானது சரீரத்துக்கு விளக்கா இருக்கும் போது, அப்போ இந்த கண் நம்மளுக்கு இடர்கள் உண்டாக்கினா அர்த்தம் சொல்லியிருக்கிறாரு, அதை பிடுங்கி எரிந்து போடு. ஏன்னா நீ கண் மூலியமா நீ பாவம் செய்ததோ, ஒரு அவயத்தின் மூலியமா நீ பாவம் செய்துட்டு நீ நரகத்தில் தள்ளப்படுவதை விட அந்த ஒரு கண் இல்லாம நீ பரிசுத்தமானா வாழ்ந்து நீ பரலோகத்தில் இருப்பது நலமா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம கண் மட்டும் சொல்லப்படல, ஆண்டவர் கையை குறித்து சொல்லியிருக்காரு, இப்படி அநேக காரியத்தை சொல்லி கொடுத்திருக்காரு. அப்போ நம்ம பாவம் செய்ய வைக்கிறது என்ன, நம்ம தூண்டுகிறது என்ன, நம்ம ஃபர்ஸ்ட் அந்த சோர்ஸ் நம்ம கவனிக்கணும். இது மட்டும் இல்லாம கர்த்தரை விட்டு நம்ம என்ன காரியத்தை விலக செய்யுதோ, கர்த்தரை விட்டு என்ன காரணம் பிரிக்கிறதோ அதை நம்ம தூக்கி போட்டு வரணும். யோசேப்பு வாழ்க்கையில யோசேப்பு ஒரு பெரிய பாவம் செய்வதற்கான சூழ்நிலை வரும்போது, யோசேப்பு தன் வஸ்திரத்தெல்லாம் விட்டுட்டு கர்த்தருக்கு பயந்து, தேவன் என் கூட இருக்கிறாரு, என் தகப்பன் என் கூட இருக்கும்போது நான் தப்பு செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடி போனாரு. இதெல்லாம் காரணம் கர்த்தருக்கு பயப்படுதல், கர்த்தர் நம்ம மேல வைத்த நோக்கத்தை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு அந்த லக்கை நோக்கி ஓடுங்க ஒரு ஆர்வத்தோடு ஓடுறதுனாலதான். நம்ம என்ன பண்ணோம்னா, கர்த்தர் விட்டு பிடிக்கிற காரியம் எதுவா இருந்தாலுமே, பாவமா இருக்கட்டும், இல்ல வார்த்தைகளா இருக்கட்டும், இல்ல ஒரு கீழ்ப்படியாம இருக்கட்டும், கர்த்தர் விரோதமான காரியம் செய்யறதா இருக்கட்டும், சின்ன சின்ன விஷயமான சின்ன பொய் பேசுற காரியம் வந்தா கூட அது கர்த்தர் வெறுக்கிறார் அப்படின்னா அதை விட்டு நம்ம விலகி போகணும். அது கூட நம்ம நிலைத்து இருந்து அதை செய்து கொண்டே இருந்தோம்னா அது நம்ம இருதயத்தையும் நம்ம மாம்சத்தையும் ஆவிக்கிற வாழ்க்கையை கரைப்படுத்திவிடும். அதே போல இந்த கண்ணு பரிசுத்தமா பார்த்துக்கணும். நம்ம தினந்தோறும் ஜெபிக்கணும். ஒரு அவைகளையும் பரிசுத்தப்படுத்தணும்னு சொல்லி ஜெபிக்க வேண்டியதா இருக்கும். அதே போல கர்த்தருக்கு பிரியமா வாழ்வோம். கண்ணு தெளிவா இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். அதே போல ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் கர்த்தர் இணைந்து இருந்ததுன்னா வாழ்க்கை நிச்சயமா வெற்றி காண முடியும். கர்த்தர் மகிமைப்படுவதாக.